சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருளை வாங்கிட்டு அங்கே நாம ஊருக்கு போன் நம்பரை பொறுக்கி எடுத்து பொறுக்கிங்க மாதிரி நடராத்திரி போன் பண்ணி கார் லோன் வேணுமா, ஹவுசிங் லோன் வேணுமா, லேண்ட் லோன் வேணுமா, அந்த லோன் வேணுமா, இந்த லோன் வேணுமான்னு கேட்கறதுக்கு இத்தனை ஆள் உட்கார்க்காங்களே. கடை வாங்கினா கட்டுறது சிரமம்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டிருக்காங்களா? நம்ம மக்களை கேன்வாஸ்ங்கிற பேர்ல பிரெயின் வாஷ் பண்ணி லோன் கொடுத்து அவங்க பின்னால பைத்தியக்காரமா லோன் அலைய வைக்கிறாங்க. அதத்தான் அவங்க லோனுங்கிறாங்க. சின்ன சின்ன பொட்டிக்கடல கூட கடன் அன்பை முறிக்கும் போட்டிருக்கான். அது மாதிரி இவ்வளவு பெரிய பேங்க்ல ஏதாவது எழுதி போடுறாங்களா? அப்படி எழுதி போறதா இருந்தா பேங்க்ல லோன் வாங்கினா கடன் ஆயுளை முறிக்கும் அப்படி எழுதி போடணும். இந்த உண்மை சார். எல்லா பேப்பரையும் படிச்சு பார்த்தானே எழுதி போடுறாங்க. அதுலதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளியரா போட்டிருக்கு. அதுல ஒன்னாவது புரிய நம்ம தமிழ்ல இருக்கா? Everything is mentioned in Hindi and English. Just go through it. நான் மொழியை சொல்லல, அறிவை சொன்னேன். क्या बोल रहे हैं? हिंदी में बोलो, कुछ समझ में नहीं आ रही है मेरे को. யோ, எல்லாருக்கும் புரியுமா தமிழ்ல பேசு, இல்லையா அதுக்கு வெளியே போடு. இப்ப நீங்க சொல்றதுனால அப்ப யாரையுமே கடனே வாங்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லம்மா. சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரும்போது பக்கத்துல ஒண்ணு கடை கழிந்தே சொல்றவன் தவிர பக்கத்துல உதவிகள்னு சொல்றது இல்ல. அங்க ஆரம்பிச்ச கடை இங்க வந்து நிக்குது. நம்ம தகுதிக்கு மீறி கடை வாங்க கூடாதுன்னு சொல்றேன். 20-30 வருஷத்துக்கு முன்னால கடை வாங்கினவெல்லாம் நிம்மதியா இருக்காங்கம்மா. என்னைக்கு இவங்க டார்ச்சர் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக்னு எல்லா வித நோயும் வந்துருச்சு.